வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? எடப்பாடியுடன் சேர்த்து வைத்தது பாஜக தானா? எல்லாம் அமித்ஷாவின் முயற்சியால் நடந்தது என்று டிடிவி தினகரனின் அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதம் கூட இருக்காத நிலையில்தான் தமிழக அரசியலிலே சூடுபிடிக்கும் அனல் பறக்கும் வேகத்தில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை செய்து வருகிறதா? இந்த வகையில்தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமியோட மன வருத்தம் பங்காளி சண்டை போட்டுதென்ற அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முயற்சி வந்த அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது அதிமுகவினிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது தங்களை இணைத்து வைத்தது பாஜக தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த என்டிஏ கூட்டணி மீது முதலமைச்சர் ஸ்டாலினும் கடந்த வாரம் கூட ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கார். ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் அவர்கள் எப்படியெல்லாம் கடுமையாக விமர்சித்திருக்கார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதைப்போல அன்புமணி ராமதாஸ் கூட எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக பேசியிருக்கிறார். ஆனால் தற்போது அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த கூட்டணி அமைந்திருக்கிறார்கள் என விமர்சித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் தற்பொழுது அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நாங்கள் அமித்ஷா தான் முயற்சியால் தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் என பேசியுள்ளார். ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் இருவருக்கும் இடைமையான கடுமையான மோதல் போக்குவரத்து இருந்து வந்தது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருந்த டிடிவி தினகரன் ஆனால் தற்பொழுது மீண்டும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கதா? அந்த வகையில்தான் ஒரு காலத்தில் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அவருடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி வந்த டிடிவி தினகரன் அவர்கள் தற்போது என்டிஏ கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது புதிய அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? ஆனால் அமித்ஷாவின் முயற்சியால் தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் என்று டிடிவி கூறியிருப்பதும் அது மட்டுமின்றி அனைத்து தொண்டர்களுக்கும் ஒன்று சேர்ந்து விட்டோம், இதையெல்லாம் அமித்ஷா அவர்கள் முயற்சியால் தான் நடந்ததென பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பெயரையே குறிப்பிடவில்லையாம். ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் முதல்வராக பொறுப்பேற்பது யார்? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் சொல்லவில்லையே என்பதுதான் பலருடைய சர்ச்சைக்கு பேசாக இருந்து வருகிறது. இது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த வகையில்தான் இந்த டிடிவி தினகரன் தான் வெளிப்படையாகவே தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறி வருவதும் அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா? ஏனென்றால் என்டிஏ கூட்டணி இதுவரை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றே கூறவாத நிலையில்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுமா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.